தேர்தல் பத்திரம் என்பது மோடியின் சிந்தனையில் உதித்த சட்டப்பூர்வ ஊழல். நாடாளுமன்றத்தை எப்படி ஏமாத்தலாம்னு நினைச்சாரு. ஏமாற்று வழிமுறையில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். உச்சநீதிமன்றம் இது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இருக்குன்னு சொல்லி தூக்கி வீசிட்டாங்க. இந்த கட்சிகளுக்கு ஏன் கம்பெனிகள் காசு கொடுக்கணும்? ஏன் தேர்தல் ஆணையத்துக்கு பணம் கொடுக்குற முறையாக இதை மாற்றக்கூடாது? தேர்தல் நல்லா நடக்கணும்னு கம்பெனிகள் நினைக்குதுன்னா அந்த கம்பெனிகள் அந்த பணத்தை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கட்டும். கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாயை போன தேர்தலில் பிஜேபி செலவு பண்ணிச்சுங்க. இவங்க என்னன்னா, இவங்க எல்லாருக்கும் ஒரு பில்டிங் கிடைச்சி, தனியார் விமானம் கிடைச்சி எல்லாம் இருக்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம தான் ராஜா, நம்மளை யார் கேள்வி கேட்பா, சட்டம்ங்கிற பேரில் உன்னை கொண்டு வருவோம், உச்சநீதிமன்றம் அது 7 வருஷம் விவாதிக்கட்டும், 7 வருஷம் சுருட்டுறதை சுருட்டி போன் பண்ணுறாங்க. இவங்க ஊழலை நவீனப்படுத்தி இருக்கிறார்கள். டிமானிட்டைசேஷன்ங்கிறது பணம் மாற்றி கொடுப்பதில் மிகப்பெரிய ஊழலை செய்வதற்கு வாய்ப்பை திறந்து விட்டுச்சு. பிஜேபி எப்படா காசு பார்க்கலான்னு அவங்க ஒரு நெருக்கடியில் இருந்தப்போ இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற குட்டி குட்டி முதலாளி, குட்டி குட்டி வியாபாரி கூட அவருக்கு லிக்விடிட்டி போயிடுச்சுன்னா தொழிலே போயிடுங்கிறதுனால காசை திரட்டுவதற்கு எல்லா வழிகளையும் பயன்படுத்தி அந்த அவென்யூவில் பிஜேபி தான் பணம் தரும். இப்போ இடி ரைடு வந்து ஏதோ அரசியல்வாதிகள் மேலே மட்டும் வரல, பல தனியார் நிறுவனங்கள் மேலே வருது. பிஜேபி நினைக்கிறவங்களெல்லாம் மிரட்டுவதற்கு இந்த ஒன்றிய நிறுவனங்களை பயன்படுத்திக்கும் போது ஐடி துறையும் அப்படிதான். எத்தனை எம்எல்ஏக்களை, எத்தனை மாநில ஆட்சிகளை கவிழ்த்திருப்பாங்க. ஒரு கட்சியாக ஜனநாயகத்தை எதிர்த்து அவங்க நடத்தின இந்த தாக்குதலில் பணம் இல்லாமல் இது நடந்திருக்குமா? அதனால கருப்பு பணம், ஊழல் என்பதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறது. கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு இதுதான் சிறந்த நடைமுறை. எந்த விதத்துல இப்போ எம்எல்ஏக்களை வாங்கின பணத்துக்கு ஏதாவது பில் இருக்கா, ரசீது இருக்கா? அப்ப அது கருப்பு. எம்எல்ஏக்கள் பணம் கொடுத்து தான் வாங்கப்பட்டாங்கிறதுக்கு எப்படி இல்லைன்னா அண்ணாமலைகிட்ட ஒரு கேள்வி கேட்டு, உங்க கட்சி வந்து சட்டவிரோதமா திரட்டி ஒரு பெரிய பணத்தை மலை மாதிரி கூச்சிருக்குன்னு தெரியுது இல்ல, இப்பவாது உங்க காசுல எய்ம்ஸை கட்டுங்க. ஏன்னா நீங்க திரட்டினதுல கால்வாசி பணம் கூட எய்ம்ஸுக்கு தேவைப்படாது. எலக்டரல் பாண்ட்ஸ்ல இருந்து பாஜக திரட்டினது பணத்துல கால்வாசி கூட தேவை. ஏன்னா அவங்க திட்டம் போடும்போது வெறும் 1200 கோடி ரூபாய் எய்ம்ஸ் கட்டுறதுக்கு. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திருமிகு சிந்தன் அவர். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் பத்திரங்கள் ரத்து, தேர்தல் பத்திரங்கள் முறை வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரானதுங்கிற தீர்ப்பை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் கொண்ட அமர்வு, 5 பேர் கொண்ட அமர்வு வெளியிட்டிருக்கு. முதல்ல தனிநபர்களாக பல்வேறு நபர்கள் வந்து இது குறித்து, தேர்தல் பத்திரங்கள் குறித்து மனு தாக்கல் செஞ்சிருந்தாலும், விசாரிக்க சொல்லியிருந்தாலும், கட்சியா அதுல ஒரு முக்கியமான பாட்டா இருந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பா இதை பார்க்குறீங்க? அதான் முதல் விஷயம், சிபிஎம்க்கு 7 வருஷ போராட்டத்துக்கு கிடைச்சிருக்கிற வெற்றி. இந்த 7 ஆண்டுகளில் எத்தனை மிகப்பெரிய ஊழல் மூட்டையாக பிஜேபி இருந்ததுன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனால் எல்லாமே சட்டப்படி தானே நடக்குது அப்படின்னு எதிர்த்து வாதாடிட்டு இருந்தாங்க. உங்கள் சட்டமே ஊழலுக்கு வழிவகுத்தது தான் என்பதை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. நாங்கள் சொன்னதை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கு. போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி மக்களுக்கு கிடைத்த வெற்றி. இந்த வெற்றி வந்து இந்திய மக்களுக்கு தான் சமர்ப்பிக்கணும். இப்போ மக்களுக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்றீங்க. என்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது இந்த தேர்தல் பத்திரங்கள் குறித்த நடைமுறைகளில்? அதை ஏன் வந்து மத்திய அரசு விடாப்படியாக வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து கொண்டு வரும்போது 2018 இதுதான் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான வழின்னு தான் அருண்ஜேட்லி அவர்கள் குறிப்பிட்டு இருந்தாரு. அதில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குன்னு பார்க்குறேன். ஒரு கம்பெனிகிட்ட இருந்து கருப்பு பணத்தை, கம்பெனியோட பேரில் கருப்பு பணத்தை ஒரு கட்சி திரட்டி கொள்வதற்கான எல்லா வழியும் இந்த சட்டத்தில் இருந்துச்சு. இந்த சட்டம் வரதுக்கு முன்னாடி தான் அப்படி நடைமுறைகள் இருந்தது. யார் வேணாலும் இந்த சட்டத்தை உருவாக்கும் போதே இது தகவல் அறியும் உரிமைக்கு எதிராக கொண்டு வந்தாங்க. கம்பெனி சட்டத்தை திருத்தினதன் மூலமாக ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம், ஒரு கட்சிக்கு எப்படியெல்லாம் நிதி கொடுக்கலாம் என்று இருந்த வரைமுறைகளை திருத்தினாங்க. ஸோ எவ்வளோ ரூபாய் கொடுக்கலாம்ங்கிற அளவையும் மாற்றினாங்க. யார் கொடுக்குறாங்கங்கிறத வெளியில் சொல்ல வேண்டாம்ங்கிற அந்த பூடகத்தனத்தை உள்ளே கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் கருப்பு பணத்தையோ ஊழலையோ ஒழிக்கிற விஷயமா? சரி, இதெல்லாம் விடுங்க. இந்த காலகட்டத்தில் பிஜேபி தன்னுடைய அரசியலாக முன்னெடுத்தது எத்தனை எம்எல்ஏக்களை, எத்தனை மாநில ஆட்சிகளை கவிழ்த்திருப்பாங்க. ஒரு கட்சியாக ஜனநாயகத்தை எதிர்த்து அவங்க நடத்தின இந்த தாக்குதலில் பணம் இல்லாமல் இது நடந்திருக்குமா? அதனால் கருப்பு பணம், ஊழல் என்பதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு மாய வித்தைக்கு சொல்கிற வார்த்தைகள். உண்மை என்னன்னா, தேர்தல் பத்திரம் என்பது மோடியின் சிந்தனையில் உதித்த சட்டப்பூர்வ ஊழல். நாடாளுமன்றத்தை எப்படி ஏமாத்தலாம்னு நினைச்சாரு. ஏமாற்று வழிமுறையில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்.
உச்சநீதிமன்றம் இது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இருக்குன்னு சொல்லி தூக்கி வீசிட்டாங்க. இல்லை, முன்னாடி அன்ஆர்கனைஸ்டா கட்சிகள் வந்து தேர்தல் செலவுகளுக்கும் கட்சியோட செலவுகளுக்கும் யார் யாரோ கொடுக்கறது நிலவிட்டு இருந்தது. இந்த சூழல்ல தேர்தல் பத்திரங்கள் அப்படிங்கிற ஒரு முறை மூலமா யார் யார் எவ்வளவு கொடுக்குறாங்கிற வரைமுறைகள் பேங்க்குக்கு தெரியுது, தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுது, கட்சிகள் எவ்வளவு பெறுறாங்க, எவ்வளவு கோடிகள் கட்சிகளுக்கு கிடைக்குது, அது அப்படிங்கிற விஷயங்கள் தனி மனிதர்களுக்கு தெரியல, ஆனா தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுது தானே. தேர்தல் ஆணையத்துக்கு எப்போவுமே கணக்கு கொடுக்குற கட்டாயம் கட்சிகளுக்கு உண்டுங்க. கட்சிகள் வந்து காசு இல்லாமல் நடத்த முடியாது. இப்போ நாங்களும் வசூல் பண்ணுறோம், நாங்களும் பல பேர்கிட்ட கட்சி காசு வாங்கி தான் கட்சி நடத்துகிறோம். நாங்கள் ஏன் வளர்த்துனோம், எங்களோட கொள்கையை சார்ந்த எங்களை ஆதரிக்கிற மக்கள்கிட்ட இருந்து நாங்கள் வாங்குகிறோம். பிஜேபி அவர்களுடைய கொள்கை சார்ந்து அவர்களை ஆதரிக்கிற பெரும் பணக்காரர்கள்ட்ட இருந்து வாங்குறாங்க. நாங்கள் என்ன ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம்னா, இது வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டை பாதிக்குது. சாமானிய மக்கள் கொஞ்சமாக தான் காசு கொடுக்க முடியும். அவங்கள நம்பி நடக்கிற கட்சிகள் எளிமையாக கட்சி நடத்துவாங்க. ஆனால் பெரும் பணக்காரர்களை நம்பி கட்சி நடத்துகிறவங்க இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் கட்சி வந்து எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கலாம் என்கிற வரைமுறையும் இந்த நாட்டில் இருக்கிற காரணத்தினால நாங்கள் ஏற்கனவே அந்த வழிமுறையை மாற்றுங்கன்னு சொன்னோம். அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? தேர்தலில் வந்து தேர்தல் பத்திரங்கள்ங்கிற நடைமுறை வரதுக்கு முன்னாடியே இருந்ததே. நாங்கள் கணக்கு கொடுக்குறோமே, எங்களோட கணக்கு. இப்போ சிபிஎம் வந்து மிகச்சரியாக கணக்கு சப்மிட் பண்ணுற ஒரு கட்சிங்க. நாங்கள் எங்கேருந்து எவ்வளோ ரூபா வாங்கணுங்கிறது தேர்தல் ஆணையத்தோட கணக்குகளில் வெளியே வந்துடும். நாங்கள் கொடுத்து தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதை ஆர்டிஐல நீங்கள் வாங்கி பிஜேபியோடதும் எவ்வளோ வாங்குறாங்கிறது தெரியும். அதை தான் சொன்னேன். இந்த எலக்டோரல் பாண்டில் யார் கொடுத்தாங்கிற விவரம் வராது, எவ்வளோ வாங்கியிருக்காங்கிற அதை வச்சு தான் நாங்கள் சொன்னோம். பிஜேபிக்கு மட்டுமே 90% பணம் போகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை அறிவிக்கிறீங்க, அந்த திட்டத்தில் வரக்கூடிய பணம் ஆளுங்கட்சிக்கு, ஒன்றிய ஆளுங்கட்சிக்கு நிறைய போகுது, அதுவும் தேர்தல் நேரத்தில் அதீதமாக போகுதுன்னு சொன்னால் அந்த ஆளுங்கட்சி எந்த விதத்தில் அந்த பணத்தை திரட்டுறாங்க? யார் கொடுத்தாங்க? இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு ஒரு நடைமுறை இல்லை. தேர்தல் பத்திரங்கள் 15 நாள் தான் செல்லுங்கிற நடைமுறை இருக்கு. இல்லை, இப்படி பாருங்க, ஒரு நிறுவனம் ஒரு கட்சிக்கு காசு கொடுக்குது. அந்த நிறுவனம் எப்படிப்பட்ட நிறுவனம், யாரால் நடத்தப்படுகிறது, என்ன மிரட்டலுக்குள்ளாச்சு, என்ன சிரமத்துக்குள்ளாச்சு, நான் லாபத்தில் இருக்கா நட்டத்தில் இருக்கா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு மதிப்பீட்டுக்கு வர முடியும். மிரட்டி இல்லாம காசு வாங்க கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. என்ன காரணம் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டிலேயே வந்து இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஎஸ்டி வசூல் பண்ணுறோம்ல, அதில் வந்து ஜிஎஸ்டி கமிஷனர்கள் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. சின்ன சின்ன சிறு குறுந்தொழில்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்து கணக்கு காட்டுங்க, நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னால் நடத்தின டிரான்சாக்ஷனை சொல்லுங்கள், இப்படின்லாம் கேட்குறாங்க. இப்போ இடி ரைடு வந்து ஏதோ அரசியல்வாதிகள் மேலே மட்டும் வரல, பல தனியார் நிறுவனங்கள் மேலே வருது. விவசாயிகள் மேலே வர்றது தனி கதை. பிஜேபி நினைக்கிறவங்களெல்லாம் மிரட்டுவதற்கு இந்த ஒன்றிய நிறுவனங்களை பயன்படுத்திக்கும் போது ஐடி துறையும் அப்படி தான். சர்வேங்கிற பேரில் எல்லா நிறுவனத்தையும் போட்டு நெருக்கடியில் தள்ளுறாங்க. அந்த நெருக்கடியை தவிர்ப்பதற்காக பிஜேபி கொஞ்சம் காசை கொடுத்துருவோம், நம்ம கொடுத்தது தெரியாத மாதிரி கொடுத்துருவோம், நேராக கொடுத்தா இவர் இந்த கட்சியில் சேர்ந்துட்டாருன்னு பிரச்சாரம் வரும். அப்போ வந்து மிரட்டப்படுகிற நிறுவனங்கள் தெரியாத விதத்தில் கொடுக்கலாங்கிறதுக்கு ஒரு வழிமுறையை உருவாக்கியிருக்காங்க. இதுதாங்க ஊழல். ஒரு நிறுவனம் இங்கே வந்து நாட்டு வளர்ச்சிக்கு தனியார் நிறுவனங்கள் ஆதரிக்கிறது தனி கதை. நீங்கள் அந்த நிறுவனங்களை மிரட்டுவேன், அந்த நிறுவனங்களை நெருக்கடியில் தள்ளுவேன், எனக்கு காசை திரட்டிக்குவேன், பெரிய பணக்காரங்களுக்கு நேரடியாகவே சலுகை பண்ணி அதன் மூலமாகவும் காசை திரட்டிக்குவேன். இல்லை, உங்கள் கொள்கையை ஆதரிக்கிறவங்க உங்கள் கட்சி வளர்றதுக்கும் உங்கள் கட்சி செலவுகளுக்கும் காசு கொடுக்குற மாதிரி பிஜேபியின் கொள்கைகள் பிடிக்கிற கம்பெனிஸ், அதன் நிறுவனர்கள், பெரிய பெரிய கம்பெனி நடத்துறவங்க காசு கொடுக்குறாங்க. இல்லை, அது அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன கேட்கணும், அந்த நிறுவனங்கள் ஒரு கட்சி காசு கொடுக்குறாங்க, கொள்கைக்கு காசு கொடுக்குறாங்களா அல்லது தனிப்பட்ட சலுகைகள் நடக்குதா வெளியில் தெரியணும்ல. அப்போ யாருக்கு கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியணும்ல. நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த நாட்டின் தேர்தல் தெரியும் பட்சத்துல நாளைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வரும் பட்சத்துல பிஜேபிக்கு இவ்வளவு கொடுத்தவங்க நீங்க பாரபட்சத்தை காட்டுவீங்கிறது மத்திய அரசு வச்ச வாதமா இருக்கு. அதுதான் சொன்னேன் நான். அவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் இந்த திட்டம் வந்திருக்கு. ஆட்சியில இருக்கிற காலகட்டத்துல தான் இந்த பணம் முழுக்க வந்திருக்கு. அப்ப இதே விதி வந்து அவங்களுக்கே பொருந்தணும்ல. அப்போ அவங்களுக்கு வர்ற பணம் வந்து அவங்க வெளியில் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் மற்றவங்களுக்கு வர்ற பணம் யார் மூலமாக வந்ததுன்னு தெரியும். அப்போ அவங்களுக்கு மட்டும் ரெய்டு அனுப்பலாம், அவங்கள மட்டும் மிரட்டலாம், மற்ற கட்சிகளை சிதைப்பதற்கு இது ஒரு நல்ல வழி. அப்படி தான் அவங்க சொல்கிற வாதத்திலே வருது. அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் ஒரு விவாதத்தை முன்னால் வச்சுக்கிட்டு இருக்கோம், அது பின்னுக்கு தள்ளுறாங்க. இந்த கட்சிகளுக்கு ஏன் கம்பெனிகள் காசு கொடுக்கணும்? ஏன் தேர்தல் ஆணையத்துக்கு பணம் கொடுக்குற முறையாக இதை மாற்றக்கூடாது? தேர்தல் நல்லா நடக்கணும்னு கம்பெனிகள் நினைக்குதுன்னா அந்த கம்பெனிகள் அந்த பணத்தை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கட்டும். தேர்தல்ங்கிறது ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடக்கட்டும். ஒருத்தர்கிட்ட நிறைய காசு இருக்கும், அந்த கட்சி எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாயை போன தேர்தலில் பிஜேபி செலவு பண்ணிச்சுங்க. அது வந்து தேர்தல் பத்திரத்தை விட அதிகமான தொகை. 15,000 கோடிக்கு மேலே தேர்தல் பத்திரங்கள் மூலமா நிதி திரட்டப்படுது. ஆனால் சொல்கிறேன், அந்த பணத்தை விட அதிகமான பணத்தை ஒரு தேர்தலில் செலவு பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு எலக்டோரல் பாண்டில் மட்டும் காசு வரல, பல வடிவங்களில் வருது. அப்போ ஒரு ஆளுங்கட்சி
ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு முதலாளி மிகப்பெரிய பணக்காரராக மாறாரு. இவங்க ஆட்சிக்கு வரும்போது 25,000 கோடி அவருக்கு சொத்து. இன்னைக்கு அவர் உலகத்தின் நம்பர் 1 பணக்காரராக இருக்காரு, அதானி. அவர் கையில் எத்தனையோ பொதுத்துறை நிறுவனங்கள் போயிருக்கு. இது எல்லாமே வந்து சட்டப்பூர்வமான வழியில தான் அவர் பெற்றாரா? நாங்கள் அதுதான் கேட்டோம். ஏன்னா ஏர்போர்ட்டை வந்து அவர் கையில் மாற்றும்போது விதியை திருத்தி தான் மாத்துறீங்க. அவர் வாங்க முடியாத விதி இருந்தது, அந்த விதியை திருத்தி மாத்துறீங்க. வேற பல திட்டங்களை இதே மாதிரி விதிகளை திருத்தி திருத்தி பண்றீங்க. இன்னைக்கு அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வருது. செபியோட விதிகளை திருத்துறாங்க, ஊழல் விஷயத்துல அதானி மாட்டக்கூடாதுன்னு. இப்ப இதெல்லாம் திருத்தி கொடுக்குறீங்களே, எதுக்காக கொடுக்குறீங்க? ஏன் ஒரு நிறுவனத்துக்காக பண்றீங்க? ஒட்டுமொத்தமா இந்தியாவோட நன்மைக்கு பண்றீங்கன்னா வேற, நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கே பண்றீங்க, பச்சையா தெரியுது. அப்ப எல்லாமே வந்து என்னன்னா நாடாளுமன்றத்துல அப்ப பெரும்பாலும் அதானி பாஜகவுக்கு ஒரு பெரும் பணத்தை கொடுத்திருக்காரு இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமான்னு நீங்க சந்தேகப்படுறீங்க? தேர்தல் பத்திரம் மூலமா கொடுக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு கிடையாது. தேர்தல் பத்திரத்துல வர்றது வேற நிறுவனங்கள் பணமா இருக்கும். அதானி எல்லாம் வந்து நேரடியாகவே பாஜகவை பேட்டர்னேஜ் பண்ணி வளர்ப்பாருன்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு இது ஒரு சொத்தா இருக்கு, அவரோட ஒரு என்டிட்டியா இருக்கு பிஜேபி. ஆர்எஸ்எஸ் உடைய நிறுவனம் மட்டுமல்ல பிஜேபி, அதானியுடைய நிறுவனமாகவும் பிஜேபிங்கிற கட்சி இருக்கு. அது என்ன சிக்கலாகுதுன்னா, பொதுத்துறைகளை முழுக்க முழுக்க அப்படியே கைமாற்றி விட்டுறாங்க. அவர் பணக்காரர் ஆகிறது அவர் கையில் சொத்து இல்லாமல் இல்லை, இருக்கிற சொத்தெல்லாம் அவர் கைக்கு போகுதுங்க. இப்போ கூட வந்து நேற்று ஒரு செய்தி வந்து ஒரு 60,000 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம் போடுறாரு. யாரை நம்பினா வங்கிகளை நம்பி. வங்கிகளில் போட்டு வச்சுக்கிற என் பணமும் உங்கள் பணமும் தான் இப்படி மாறுது. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த எலக்டோரல் பாண்டு விஷயமே எடுத்துக்கலாம். ஸ்டேட் பேங்க்கில் போய் நம்ம வாங்குகிறோம், ஸ்டேட் பேங்க் வந்து கட்சிகளுக்கு கைமாற்றி விடுது. ஸ்டேட் பேங்க் அந்த விவரத்தை வெளியில விடாது, ரிசர்வ் பேங்க் அந்த விவரத்தை வெளியில விடாது, ஆர்டிஐல நீங்க அந்த விவரத்தை கேட்க முடியாது, தேர்தல் ஆணையத்துக்கு இது தெரியாது. இப்படி ஒரு சட்டம் இந்த நாட்டில் இருந்திருக்குல்ல, இந்த சட்டத்தை கொண்டு வந்து அமுல்படுத்தி அதீதமான பணத்தை ஒரு கட்சி சுருட்டி இருக்குல்ல. இல்ல இல்லீகலா பணம் கொடுக்க முடியாதுல்ல, ஆர்கனைஸ்டா என் அக்கவுண்ட்ல இல்லீகலா வச்சு பணம் கொடுக்க முடியாதுன்னு நான் வந்து கொடுக்கறேன், காசு கட்டி வாங்குறேன்னா யார் அக்கவுண்ட் யார் டீடைலுங்கிறத வாங்க போறாங்க, எந்த கட்சிக்குங்கிறத கொடுக்க போறாங்க, அது 15 நாளைக்குள்ள செல்லுபடி ஆகணுங்கிற விதிகள் இருக்கு. அது வந்து இந்த ஒரு முறையில மட்டும்தான் கட்சிகள் வாங்க முடியும்னு நம்ம நம்பி பேசணும். இந்த ஒரு முறை மட்டுமல்ல, எல்லா முறையும் ஓப்பன்ல இருக்கு. இந்த ஒரு முறை எதற்காக வச்சிருக்காங்கன்னா, கொடுக்கிற நிறுவனம் தன்னோட பெயரை மறைச்சிக்கலாம், வாங்குற கட்சி சொல்லிதான் ஆகணும். ஆனா வாங்குற கட்சி சொல்றதுனால எந்த நன்மையும் இந்த நாட்டில் விளையாது. கொடுக்கறது யாரு, அவர் எந்த நெருக்கடியில கொடுத்தாருன்னு தெரிஞ்சாதான் மக்களுக்கு தெரியும் இது ஊழல் பணமா அல்லது கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு இதுதான் சிறந்த நடைமுறை. இப்போ எம்எல்ஏக்களை வாங்கின பணத்துக்கு ஏதாவது பில் இருக்கா, ரசீது இருக்கா? அப்ப அது கருப்பு. எம்எல்ஏக்கள் பணம் கொடுத்து தான் வாங்கப்பட்டாங்கிறதுக்கு எப்படி இல்லைன்னா இடி ரெய்டு போற ஒருத்தர் வந்து திடீர்னு எப்படி நல்லவரா மாறுவாரு? அப்போ பிஜேபி வாஷிங் மிஷின் சொல்கிறது கூட தான் என்கிட்ட அங்கே ஒரு மிஷினும் கிடையாது, பிஜேபி வாஷிங் மிஷினுக்கு டப்பா கிடையாது, ப்ரைஸ் டேக் கிடையாது, ஆனால் உள்ளே போடுறவர்லாம் வெள்ளையாகிறாரே. ஸோ இது வந்து எம்எல்ஏக்கள் எப்படி கட்சி மாறுவாங்க, எப்படி குதிரை பேரம் நடக்குது, எப்படி கட்சிகளே வந்து ஒரு தன்னோட கொள்கையை துறந்து விட்டு இவங்க கேம்பில் போய் குதிக்கிறாங்க. பிஜேபி ஒன்றும் அவ்வளோ சிறந்த ஆட்சி இந்த காலகட்டத்தில் நடத்தலையே. வேலையின்மை இருக்குது, நெருக்கடி இருக்குது, தொழில்கள் வளரலை, சில விரல் விட்டு எண்ணக்கூடிய நிறுவனங்களை தவிர மற்றவங்களுக்கு நன்மை இல்லை, விவசாயிகள் களத்தில் போராடிக்கிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு இருக்கோமே. அப்போ இது பணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு பிரம்மாண்டத்தை கட்டமைக்க முடியும். பிரதமர் மோடிங்கிற பிம்பை எப்படிங்க கட்டமைச்சாங்க? அரசு பணத்திலே விளம்பரம் பண்ணுறாங்க, கட்சி பணத்திலே விளம்பரம் பண்ணுறாங்க, மோடி கேரண்டின்றாங்க. நிதிஷ்குமார் திடீர்னு கட்சி மாறுறாரு. எல்லாமே எப்படி நடக்குது? இதுக்கு பின்னால் பணமே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? மக்களுக்கு தெரியாதா? பச்சையா கட்டுக்கட்டா பணம் கைமாறினதை ஒன்றும் இல்லை. கர்நாடகாவில் இப்போ ரீசெண்டாக பார்த்துமேங்க, எம்எல்ஏ பையன் அமைச்சர் பையன் வீட்டில் பிடிக்கிறாங்க, கேஸு மூவ் ஆக மாட்டேங்குது. 2000 நோட்டு செல்லாதுன்னு சொன்னப்போ பிஜேபி ஆதரவாளர்கள்கிட்ட இருந்து 2000 நோட்டு கட்டுக்கட்டாக எடுத்தாங்க. நம்பர் இருக்குது, அந்த பேங்க் எந்த பேங்க்லேருந்து அந்த பணம் போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ வரைக்கும் அதெல்லாம் நம்மகிட்ட எந்த பணம் எப்படி வங்கிகளில் 2000 ரூபாய்க்கே மக்கள் வரிசையில் நிற்கிறாங்க, கட்டுக்கட்டாக எப்படி கைமாறுச்சு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஸோ ஊழலை நவீனப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ நான் வந்து டிமானிட்டைசேஷனே ஊழல் தாங்க. டிமானிட்டைசேஷனுங்கிறது பணம் மாற்றி கொடுப்பதில் மிகப்பெரிய ஊழலை செய்வதற்கு வாய்ப்பை திறந்து விட்டுச்சு. பிஜேபி எப்படா காசு பார்க்கலான்னு அவங்க ஒரு நெருக்கடியில் இருந்தப்போ இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற குட்டி குட்டி முதலாளி, குட்டி குட்டி வியாபாரி கூட அவருக்கு லிக்விடிட்டி போயிடுச்சுன்னா தொழிலே போயிடுங்கிறதுனால காசை திரட்டுவதற்கு எல்லா வழிகளையும் பயன்படுத்தி அந்த அவென்யூவில் பிஜேபி தான் பணம் திரட்டியிருக்கு. இல்லை, இப்போ பாஜக மட்டுமா இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ்னால நன்மை அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்க? காங்கிரஸ் வாங்கியிருக்கு, திமுக வாங்கியிருக்கு, இப்போ பாஜகவினரே இன்னும் பல பேரும் ட்வீட் போடுறது இது திமுகவுக்கு இந்த தீர்ப்பு ஒரு பெரிய அடியா இருக்கும் அப்படிங்கிறதான பிரச்சாரங்களா முன்னெடுக்கிறாங்க. எப்படி யோசிச்சு பாருங்க, நாங்கள் எல்லாருமே எதிர்க்கிறோம், இது வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் சிபிஎம் ப்ரௌடாக சொல்லுவோம், நாங்கள் வாங்கவே இல்லை. சரி, ஏதோ ஒரு கட்சி வாங்கியிருக்குன்னா அவங்க யார்கிட்டருந்து வாங்கினாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா?
ஆனால் பிஜேபி யார்கிட்ட வாங்கினாங்கன்னு எங்கள் யாருக்குமே தெரியாது இல்லையா? இந்த சட்டத்தை திருத்துவதற்கான அதிகாரம் எங்ககிட்ட கிடையாது. இருக்கிற சட்டத்தில் சட்டப்படி இவங்க செயல்படுறாங்க. ஆனால் சட்டத்தை திருத்துவதற்கான அதிகாரம் பிஜேபிட்டு இருக்குது. கண்ணு முன்னால் அவங்க சொன்ன எந்த இலக்கையும் இது அடையவே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு தெரியறது அமித்ஷாவுக்கு தெரியாதா, மோடிக்கு தெரியாதா? ஸோ திருத்துற இடத்துலையும் மாத்துற இடத்துலையும் இருக்கிறவங்க ஒரு இன்ச்சு கூட பின்வாங்கலை. நம்ம எதிர்கட்சிகளை பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. எதிர்கட்சிகள் வாங்கினது தப்பானா சிபிஎம் லைன்லேருந்து பார்த்தா ஆமாங்க நீங்கள் வாங்கியிருக்கக்கூடாது, வழக்கு போட்டிருக்கலாம், சரி நீங்கள் வாங்கிட்டீங்க. ஆனால் திருத்துற இடத்துல நீங்கள் இருந்தீங்களா? கிடையாது. அப்போ நாங்கள் யாரை அக்யூஸ் பண்ணுவோம்? பிஜேபி இதை கொண்டு வந்தது. எல்லோரையும் திருடனாக்கி விட்டால் தான் தப்பித்து கொள்ளலாம், அதான் அவங்க நோக்கம். எல்லாரையும் ஊழல்வாதின்னு சொல்லிட்டா தன்னோட ஊழலை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. பிஜேபிக்கான வசதி இதுதான். பிஜேபி நினைக்கிறது இதைத்தான். இல்ல ஒரு கட்சி ஒரு நிறுவனத்திலிருந்து ஒரு நிறுவனம் ஒரு கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுத்ததுங்கிற விவரங்கள் தனி மனிதனுக்கு ஏன் தெரியணும், ஏன் தெரியக்கூடாதுங்களை முன் வச்சாங்க. ஏன் ஏற்கனவே நாங்க ஆர்டிஐல வந்து ஒவ்வொரு கட்சியுடைய வரவு செலவு தெரியணும்னு விவாதம் வந்தப்ப பிஜேபி என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க சொல்லுங்க? நாங்க தெளிவா சொன்னோம், தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துட்டோம், அது பப்ளிக் டொமைன்ல இருக்கு, நீங்க கேட்கறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எடுத்துங்கன்னு சொன்னோம். பிஜேபி கொடுக்காத கட்சி. பல கட்சிகள் வரவு செலவு சப்மிட் பண்ணுறது கிடையாது. அப்போ நம்ம அதை தான் கேட்க வேண்டியிருக்கு. அப்போ நீங்கள் கொடுக்கறதுங்கிற முடிவே உங்களுக்கு கிடையாது. கொடுக்கணுங்கிறது மக்களுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கீங்க. கடைசியில் ஆடுத்தீங்க. ஜனநாயகத்தின் மன்னர்கள் மக்கள் தான். இவங்க என்னென்னா இவங்க எல்லாருக்கும் ஒரு பில்டிங் கிடச்சி, தனியாக விமானம் கிடச்சி எல்லாம் இருக்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாம தான் ராஜா, நம்மளை யார் கேள்வி கேட்பா? சட்டம்ங்கிற பேரில் உன்னை கொண்டு வருவோம், உச்சநீதிமன்றம் அது 7 வருஷம் விவாதிக்கட்டும், 7 வருஷம் சுருட்டுறதை சுருட்டிப்போன்னு பண்ணுறாங்க அவங்க. இப்போ இந்த தீர்ப்புல வாங்கின பணங்களை திருப்பி கொடுக்கணும்னு ஒரு அம்சம் இருக்கு. அது எப்படிங்கிற கிளாரிட்டி தான் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இப்போ இவங்க வந்து யாருக்கு திருப்பி கொடுக்குறாங்கங்கிறது வந்து நமக்கு வெளிப்படை ஆக்கணும். ஒன்று, செலவு பண்ணப்படாத பணத்தை திருப்பி கொடுத்துருவோம். யார்கிட்ட இருந்து வாங்கினாங்கிற விவரங்களையும் வெளிப்படையா வெளியே அறிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதான் இனிமேல் வரப்போகுது. நமக்கு தெரியாது யாருக்கு கொடுக்க போறாங்கன்னு. செலவு பண்ணிட்டேன், என்கிட்ட காசு இல்லைன்னு இந்த கட்சிகள் சொல்லுமா? இது நமக்கு இருக்கிற கேள்வி. இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா மக்கள்கிட்ட விட்டுறணும், பார்ப்போம். ஏன்னா சட்டப்படி தப்பு தான், நடந்திருக்கிறது ஊழல் தான். இனி இதை ஒயிட் வாஷ் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்க்கணும். இல்ல இன்னும் அவசர சட்டம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நடக்கட்டும். ஒரு அவசர சட்டம் போட்டு இதே நடைமுறை தொடர செய்யவும் மத்திய அரசு நினைச்சா முடியுங்கிற ஒரு பார்வை இருக்கு. மத்திய அரசு செய்யுங்க. இதுக்கு முன்னாலேயே வந்து தில்லி அரசாங்கம் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி அரசுக்கு தான் அதிகாரம், கவர்னருக்கு இல்லைன்னு கொண்டு வந்தாங்க. இவங்க அவசரமா அந்த சட்டத்தை திருத்தினாங்க. அதே மாதிரி உச்சநீதிமன்றம் எதிலையெல்லாம் வந்து மக்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்ததோ சட்டத்தை திருத்துவதன் மூலமாக உச்சநீதிமன்றத்தோட வாயவே அடைச்சாங்க. உச்சநீதிமன்றம் இந்த அயோத்தி தீர்ப்புலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து குற்றத்தை குற்றம்னு தான் சொல்லிச்சு. ஆனாலும் கூட இப்போ என்ன பண்ணாங்க, அவங்க நீதிபதிக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சாங்க, வா கோயில் திறக்கிறோம் வான்னு சொல்லிட்டு. உச்சநீதிமன்றத்தை கேலி பொருளாக்கணும்னு பிஜேபி முயற்சிக்கும் தான். ஆனால் நாங்கள் இப்போ மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வெளில வந்திருக்கு. பச்சையாக ஊழல் தான் நடந்திருக்கு. அந்த ஊழலை சட்டப்பூர்வமாக்க சொல்லுவதில், அப்படி சொல்றதுல மோடி தயங்க மாட்டார், அமித்ஷா தயங்க மாட்டார். பிஜேபி என்பது இந்த ஊழலை இப்படி மாற்றுவதற்கு, அதாவது கருப்பு பணத்தை ஒழிக்காது, கருப்பு பணத்தை சுருட்டிக்கும் என்று நாங்கள் குற்றச்சாட்டாக வச்சுருந்தோம். எங்களுக்கு இப்போ சாட்சிபூர்வமாக ஆதாரபூர்வமாக நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. நாங்கள் மக்கள்கிட்ட போவோம். எப்படி செலவு பண்ண பணத்தை எப்படி திருப்பி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அது கொடுக்கணுங்கிறது சட்டம் தீர்ப்பு சொல்லியிருக்குங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இவங்க செலவு பண்ணது இப்படி வந்த பணம் மட்டுமில்லைன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு வேளை திருப்பி கொடுக்கணும்னா கூட வேற ஏதாவது ஒரு பெரும் பணக்காரர்கிட்ட எங்களுக்கு ஒரு 10,000 கோடி கொடுங்க, நாங்கள் வந்து இப்போ இதை திருப்பி கொடுக்க வேண்டியிருக்குன்னு இவங்க ஈஸியாக திரட்டிடுவாங்க. இந்த பிஜேபி என்ன பிஜேபி நினச்சா அதானிக்கு வேணும்னு 20,000 கோடி ரூபா ஒரு நாளில் வந்ததுங்க. அதை இன்னைக்கு விசாரிக்கவே இல்லை அவங்க. ஒரு நாள் FPO அனௌன்ஸ் பண்ணார், 20,000 கோடி வந்தது. ஒரு 2 நாள் கையில் வச்சுட்டு திருப்பி கொடுத்தாரு அந்த காசை. அது யார் கொடுத்த காசு, யார் சொல்லி வந்தது? அப்போ பிஜேபி நினைச்சா 20,000 கோடி 30,000 கோடி ஒரு நாளில் திரட்ட முடியும். இது வந்து மக்களுக்கு ஒரு மெசேஜ். பாருங்க, இவங்க வந்து இந்த முறையில் தான் வாங்கியிருக்காங்க, இது ஊழல் தான், முறைகேடு தான் சொல்கிறோம். மற்றபடி பிஜேபி அதிகாரத்திலிருந்து அகற்றினா மட்டும்தான் முழுமையான விடுதலை கிடைக்கும். இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா 15,000 கோடிக்கு மேல பணம் வந்தது. அதுல பாஜக எவ்வளவு பெர்சன்டேஜ் பாஜகவுக்கு மட்டும் பணமா? இல்ல, இப்ப நம்ம கணக்குப்படி பார்த்தா கையில இருக்கிற கணக்குப்படி கிட்டத்தட்ட ஒரு 9,000 கோடிக்கு மேல அவங்க கையில வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்த இடத்துல இருக்கிற கட்சியை விடவும் ஒரு 10 மடங்கு அதிகமான பணத்தை அவங்க வச்சிருக்காங்க. ஸோ நிச்சயமா இவங்க வந்து ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இவ்வளோ காசு வந்திருக்காரு. அது வந்து வெளிப்படை. யார் கொடுத்தாங்கங்கிறதுலாம் ரெண்டாவது. அது ஏன் நாங்கள் சொல்கிறோம் யார் கொடுத்தாங்கன்னு தெரியணும்னா, மிரட்டி வாங்கினாங்களா அல்லது தனிப்பட்ட பலனுக்காக திரட்டி கொடுத்ததான்னு நமக்கு தெரியாது. ஸோ அது தெரியதான் நம்ம வந்து இந்த டீட்டெயில் கேட்குறோம்.
இந்த டீட்டெயில் வருதோ வரலையோ திரட்டின கட்சி பிஜேபி தான், அது மத்திய அதிகாரத்தில் இருக்குது. ஸோ அது ஊழல் செஞ்சுருக்குங்கிறத மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த ஊழல் சட்டப்படியான முறையில் நடந்திருக்கிறதுனால யாரை இப்போ குற்றம் சாட்டுவீங்கன்னு இருந்தது. இப்போ அது சட்டவிரோதம்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த இதை எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோங்கிறதுக்கு நம்ம கையில் வந்து மத்திய முகமைகள் வரணும். அப்போ தான் ஆட்சி மாறினாதான். இப்போ இது யார் மூலமாக யாருக்கு வந்ததுன்னு இப்போ தெரிஞ்சிருச்சா, 7 வருஷத்தில் ஒரு முறைகேடு நடந்திருக்கு. இது மேலே விசாரணை இனிஷியேட் பண்ண வேண்டிய தேவை உச்சநீதிமன்றத்துக்கு கிடையாது, நாங்கள் தான் பண்ணணும். இனி விவரம் வெளியில் வந்தால் தான் அந்த பூதம்லாம் வெளியில் வரும். நிச்சயமாக பிஜேபியுடைய அதீதமான ஊழல், எலக்டோரல் பாண்டுங்கிற ஒரு அதீதமான ஊழல் அம்பலமாகும். இப்போ பிஜேபிகிட்ட அண்ணாமலைகிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். உங்கள் கட்சி வந்து சட்டவிரோதமாக திரட்டி ஒரு பெரிய பணத்தை மலை மாதிரி கூச்சிருக்குன்னு தெரியுது இல்லை, இப்போவாது உங்கள் காசில் எய்ம்ஸை கட்டுங்க. ஏன்னா நீங்கள் திரட்டினதுல கால்வாசி பணம் கூட எய்ம்ஸுக்கு தேவைப்படாது. எலக்டரல் பாண்ட்ஸ்லேருந்து பாஜக திரட்டினது பணத்தில் கால்வாசி கூட தெரியும். ஏன்னா அவங்க திட்டம் போடும்போது வெறும் 1200 கோடி ரூபாய் எய்ம்ஸ் கட்டுறதுக்கு. லேண்டும் நாங்கள் கொடுத்துட்றோம், ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருது. இன்னுமே ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சப்போர்ட் பண்ணுமோ பண்ணோம். நீங்கள் வந்து உங்கள் கட்சி காசில் எய்ம்ஸை கட்டுங்க. ஏன்னா பிரதமர் மோடி வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு. வெறும் 2000 கோடி ரூபாய் வேணும்னு சொல்லி நீங்கள் யாருக்கு போகிறீங்க, ஜப்பானுக்கு போகிறீங்க. அந்த நிதி நிறுவனம் காசு கொடுத்தா தான் கட்டுமானத்தை ஆரம்பிப்போன்னு சொல்கிறீங்க. உங்ககிட்ட சட்டவிரோதமாக திரட்டின காசு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்த நீங்கள் உங்களுக்கு டொனேட் பண்ண கார்பரேட் வந்து ஏதோ ஒரு பலனுக்கு தானே பண்ணியிருக்கான். அந்த பலன் உங்கள் கையிலிருந்து போகல, நாட்டோட காசு தானே. அப்போ அந்த பணத்தை மக்களோட திட்டத்துக்கு செலவு பண்ணுங்க. இதுக்காக கடனை வாங்கி அதுக்கப்புறம் இதுக்கு நாங்கள் வட்டி கட்ட வேண்டியதில்லை. இப்போ இதுக்கு நீங்கள் வந்து நான் அதை தான் பிஜேபிகிட்ட சொல்லுவேன், நீ வந்து பிராயச்சித்தமாக தமிழ்நாட்டுக்கு மக்கள் இதை செய். இல்லை, இப்போ பாஜகவுக்கு காசு கொடுத்தவங்களுக்கு பலனா திருப்பி கட்சி ஏதாவது பண்ணியிருக்கோம், ஆட்சி ஏதாவது பண்ணியிருப்பாங்கிறத திருப்பி சொல்றீங்க. அப்படி ஏதாவது நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கா? ஏன் நிரூபிக்கிறதுக்கு இனிமேல் தானே விவரம் தெரியணும். நாங்கள் சொல்கிறோம், அதானி இன்னைக்கு வந்து அதானி வழக்குல செபி நடந்து கொண்டிருக்கிற முறை அதானிக்கு சாதகமான முறை இல்ல. உங்களுக்கு உங்க கட்சி வளரணும்னு உங்களுக்கு நிதியை கொடுக்கறவங்க அவங்களுக்கு நீங்க கட்சி சார்பா ஏதாவது லாபம் கொடுக்க போறீங்களா? அப்படி கிடையாது. இல்ல, நாங்க வந்து கார்பரேட்டுகள்ட்ட இருந்து வாங்க மாட்டோம்ங்கிறது எங்க கொள்கை. ஆனா பிஜேபி தனிநபர்கள்ட்ட இருந்து சொல்றேன், கேட்கிறேன். கார்பரேட் நிறுவனங்கள் கிட்ட நாங்க தனிநபர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையை மேம்படுத்ததாங்க நாங்க அரசியல் செய்யறோம். அதனாலதான் சாதாரண ஏழை மக்கள்கிட்ட உண்டியிலேந்தி போறோம். நாங்க கேட்கறது, பிஜேபி இந்த தனிநபர்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்கு, இவங்க யாருங்கிற விவரம் தெரியாம இருக்கிறது தப்பு, அன்கான்ஸ்டியூஷனல். ஸோ அன்கான்ஸ்டியூஷனலாக காசு வாங்கியிருக்கீங்க இல்லையா? இந்த பணம் சட்டவிரோதமான பணம். ஆனால் உங்களுக்கு கொடுத்தவங்க ஒரு லாபம் பார்க்கிற நிறுவனங்கள், அவங்க ஒன்றும் டொனேட் பண்ணலை, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நீதிமன்றம் சொல்லிருச்சு. ஆனால் நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க, எல்லாமே இருக்குல்ல. நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு அவ்வளோ பணத்தை புழங்குறதுக்கு அது வாய்ப்பு இருக்குல்ல, தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸையாவது கட்டுங்க, அவ்வளோதான். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஓரிரு மாதங்களில் வர இருக்கக்கூடிய சூழலில் இப்படியான ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா எலெக்ஷன்ஸில் பணங்கிறது ஒரு பெரிய விஷயம், அதில் எலக்டோரல் பாண்ட்ஸ் இப்போ 2018 ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்ட விஷயத்தில் பாஜகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கணுமா? ஒரு விதமாக பின்னடைவு, ஒரு விதமாக சாதகம். என்னென்னு நான் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஊழலற்ற கட்சின்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் உச்சநீதிமன்றமே பஞ்சர் பண்ணி விட்டுருச்சு, நீங்கள் சட்டத்தையே வளைச்சிருக்கீங்கன்னு. அது விதத்தில் வந்து அவங்களுக்கு பாதகம். ஆனால் சாதகம் எப்படின்னா, எல்லாத்தையும் திரட்ட விட்டுட்டு 7 வருஷம் கழிச்சு தீர்ப்பு சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம். இந்த 7 வருஷத்தில் அவங்க திரட்டின காசில் எத்தனை மாநிலத்தில் எத்தனை அரசியல் தகுதித்தங்களை அவங்க செஞ்சாங்க. இப்போ தேர்தல் அறிவிச்சிட்டா, தேர்தல் ஒருவேளை தேதி அறிவிச்சிட்டா, இந்த பணத்தையெல்லாம் அவங்க செலவு பண்ணி தேர்தலை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் புதிய நாடாளுமன்றத்தில் வந்து சட்டத்தை திருத்திக்கலான்னு சொன்னால் உச்சநீதிமன்றத்துக்கு இப்போ என்ன அதிகாரம் இருக்குது கையில்? ஸோ இந்த விதத்தில் வந்து அவங்களுக்கு சாதகம். ஏன்னா சட்டத்தை மதிக்கிறவங்களா பிஜேபி? ஸோ அதனால் ரெண்டும் வச்சு பார்க்கும்போது இதில் சாதகம் இப்படி இருக்குது, பாதகம் இப்படி இருக்குது, முடிவு மக்கள் கையில் இருக்குது. என்ன செய்ய போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் நேரத்தையும் கருத்துலையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.